வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா கிராமர் தான் பார்க்க போகிறோம். ப்ளூரலாக நம்ம எப்படி எழுதணும், ஒரு நவுன் சிங்குலராக இருந்துச்சுன்னா ப்ளூரல் ஃபார்மில் எழுதும்போது நம்ம எல்லா டைமும் எல்லா வேர்ட்ஸ்க்குமே எஸ் ஆட் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் எஸ் ஆட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் இஎஸ் ஆட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் விஇஎஸ் ஆட் பண்ணுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் நவுன்ஸுன்ட்டு இருக்குது. அந்த நவுன்ஸ்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவோம். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ் எப்போல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த நவுன்ஸ்க்கு வந்து நம்ம எஸ் ஆட் பண்ணி தான் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுசஸ், ரிவர்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம எஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். நவுன் வந்து ஓல எண்ட் ஆச்சுன்னா அந்த நவுனோட வேர்டோட லாஸ்ட்டில் வந்து எண்டிங்கில் ஓல எண்ட் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ, PHOTO ஃபோட்டோக்கு ஃபோட்டோஸ் எஸ் தான் ஆட் பண்ணிக்கிறோம். பியானோஸ், ஜூஸ். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஓல எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ் இஎஸ், மேங்கோ MANGO மேங்கோ, MANGOES மேங்கோஸ், ஹீரோஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இஎஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இஎஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நவுனோட எண்டில் எஸ் ஆர் எஸ்எஸ் இல்லைனா எக்ஸ் இல்லைனா இசட் இல்லைனா சிஹெச் இல்லைனா எஸ்ஹெச் இந்த லெட்டர்ஸில் நமக்கு வந்து நவுன் வந்து எண்ட் ஆச்சுன்னா we have to add ES. நம்ம ES வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணும் ப்ளூரலாக எழுதும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா BUS பஸ் எஸ்ஸில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே எழுதும்போது BUSES பஸ்ஸஸ். கிளாஸ் CLASS எஸ்எஸில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இஎஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சிஹெச்சில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இஎஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி எஸ்ஹெச்சில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபிஷஸ் இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஃபாக்ஸ் எக்ஸில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபாக்ஸஸ் இஎஸ். அதே மாதிரி குஸ் இசட்டில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து இஎஸ்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா ஐஇஎஸ் அப்புறமா எஸ். இந்த ஐஇஎஸ் எஸ் எப்போ ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த நவுன் வந்துட்டு எண்ட் ஆகும்போது லாஸ்ட் லெட்டர் ஒய் இருந்துச்சுன்னா நம்ம 2 டைப்ஸில் நம்ம பார்க்கலாம். இதிலேருந்து ஒன்று வந்து அந்த ஒய்க்கு பிஃபோர் வந்து வவல் லெட்டர் இருக்கா இல்லைன்னா கான்சோனன்ட் லெட்டர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நமக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா A to Z வந்து 26 லெட்டர் இருக்குது. A to Z 26 லெட்டர் இருக்குது. இந்த 26ல் வந்து 5 லெட்டர்ஸ் AEIOU. இந்த 5 லெட்டர்ஸுமே AEIOU இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். VOWEL வவல் லெட்டர்னு சொல்லுவோம். இந்த 5 லெட்டர் விட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்சோனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்சோனன்ட் லெட்டர்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எண்ட் ஆகும்போது ஒய் இருந்துச்சுன்னா பிஃபோர் ஒய் நமக்கு வவல் லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த AEIOUவில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அப்போது நம்ம ஃப்ளூரல் ஃபார்மில் ஆட் பண்ணும்போது எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா TOY டாய். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒய்க்கு பிஃபோராக ஓ இருக்குது. ஸோ TOYS டாய்ஸ். RAY ரே ஏ இருக்குது வவல் லெட்டர். இங்கே பார்த்திங்கன்னா மங்கி இ லெட்டர் இருக்குது. ஒய்க்கு பிஃபோராக இ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒன்லி எஸ் மட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இந்த ஒய்க்கு பிஃபோராக கான்சோனன்ட் இருந்துச்சுன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். அந்த ஐஇஎஸ் எப்படி ஆட் பண்ணுறோன்னா ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா சிட்டி CITY ஒய்க்கு பிஃபோராக என்ன இருக்குது
கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு CITIES ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பேபி இருக்குது. ஒய்க்கு பிஃபோராக கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு IES ஆட் பண்ணுறோம். BABIES பேபிஸ். பெரிஸ் BERRY பெரி. இங்கே ஒய்க்கு பிஃபோராக கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே கூட ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு IES ஆட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா VES அண்ட் S. இஃப் நவுன் எண்ட் இன் F or FE. ஒருவேளை நவுன் வந்து லாஸ்ட் லெட்டர், நவுனில் லாஸ்ட் லெட்டர் Fல எண்ட் ஆச்சுன்னா we have to add S. if noun end with FE, have to cancel that FE, add VES. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃப் இருக்குது, ROOF ரூஃப். F இருக்குது, லாஸ்ட் லெட்டர் F இருந்துச்சுன்னா ROOFS ரூஃப்ஸ். Fக்கு அடுத்து வெறும்னா S மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். பட் FE இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா LIFE லைஃப். FE இருந்துச்சுன்னா இந்த FEயை கேன்சல் பண்ணிவிட்டு LIVES லைவ்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் சீஃப், இதை ஃப்ளூரல் ஃபார்மில் எழுதும்போது சீஃப்ஸ். F மட்டும் இருக்குது, ஸோ S ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இர்ரெகுலர் நவுன்ஸில் பார்த்தீங்கன்னா உமன், MAN மேன், உமன், உமென், கூஸ், கீஸ், சைல்டு, சில்ட்ரன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்குலர் நவுன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுன். இங்கே எங்கேயுமே SO, ESO, IESO ஆட் பண்ண மாட்டோம். இங்கே வந்து இங்கே மேன் இருக்குது, இங்கே மென் எழுதுகிறோம். உமன், உமென், கூஸ், கீஸ், சைல்டு, சில்ட்ரன் இந்த மாதிரி எழுதுகிறோம்.